Hi everyone, welcome to Veranda Race. English is easy. நம்ம இன்னைக்கு நம்ம PYQ and thumbnail reading comprehension. Good evening Niveda. Okay, so நம்ம இப்போ discuss பண்ணோம் இல்லையா reading comprehension. Yesterday Shob and Prabhu ரெண்டு பேர் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இப்போ வந்துட்டு அவங்க வந்து பேசேஜ் வித் கொஸ்டின் அப்படின்னாங்க. குட் ஈவினிங் சச்சின். ஓகே, ஸோ ரீடிங் பேசேஜ் வித் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இது எஸ் கரெக்ட். குட் ஈவினிங் சச்சின். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அதுலேயும் ஒரு டோன் ஆஃப் த பேசேஜ், மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி கொண்டு வாங்க மேம் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு எப்போவுமே நான் அந்த ஹைலைட் போல்டப் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விச் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் த சீரீஸ். வேறஸ் அந்த கீழே நான் கொடுத்துருக்கிற தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் PYQ. ஓகே, ஸோ வாங்க. தெர் இஸ் அ ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் happening on 10th of August. Okay, time 9:30 AM. So it is Tamil medium படிச்சா கூட ரயில்வே வேலை கன்ஃபார்ம். அண்ட் இந்த வருடம் நிறைய வேலை வாய்ப்புகள் வரவிருக்கின்றன. அண்ட் ஜென்ரலாகவே நான் இவங்களுக்காக நான் சொல்லலை, நான் என்னுடைய பசங்களே நிறைய ரயில்வேஸ் போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரயில்வேஸில் போனீங்கன்னா இட் இஸ் லைக் அ லாட் ஆஃப் பர்க்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் ஹேப்பனிங் ஆன் 10th August 9:30 AM. ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் ஆக்சுவலாக கிடையாது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் கஷ்டம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்வேன் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்ட் இட் இஸ் ரியலி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் டைம் செட்டில்டு ரயில்வேஸில் போனீங்கன்னா. ஓகே, அந்த பர்க்ஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் மெயினாக உள்ளே இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் உங்களால் ஓரளவு நீங்கள் செஞ்சுருக்க முடியும். பட் இப்போது நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயின் ஐடியா அண்ட் டோன் ஆஃப் த பேசேஜ். ஹவு டு ஐடென்டிஃபை த மெயின் ஐடியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் த டெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த டாபிக், லுக் ஃபார் repeated details and bolded words. What is the author trying to teach me? அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் மெயின் ஐடியா. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் மெயினாக அவர் எதை பற்றி பேசுகிறார், அது வந்து மெயினாக அதில் என்ன இது பண்ணலாம்னா ஐடென்டிஃபை த சம்மரைஸ் த பேசேஜ் இன் ஒன் லைன். ஸோ இதெல்லாம் தான் நான் டிப்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, அந்த ஃபுல் பேராகிராஃபை ஒரே லைனில் நீங்கள் எப்படி புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு எழுதுனீங்கன்னா அதுதான் மெயின் ஐடியா. செக் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்சஸ். நிவேதா, இந்த 2 கொஸ்டின்ஸில் தான் மேம் எனக்கு ஆர்சியில் மார்க் போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக, ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. பேசேஜ் கொண்டு வாங்க கொஸ்டினோடன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒரு மேரத்தானில் கம்ப்ளீட்டாக ஒரு 7-8 மெயின் ஐடியா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி டோன் ஆஃப் த பேசேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு பெட்டராக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ செக் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்சஸ். ஏன்னா டாபிக் சென்டென்ஸில் தான் மெயின் ஐடியா கொடுப்பாங்க. அதை திரும்ப ரீட்ரேட் பண்ணுறது தான் கன்க்ளூஷன். அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்சஸில் உங்களுக்கு மெயின் ஐடியா எடுக்கலாம். அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸில் நீங்கள் சம்மரைஸ் பண்ணுங்கள், என்ன சொல்ல வராரு, வாட் இஸ் த ஆத்தர் ட்ரைங் டு டீச் மீ இன் திஸ் பேசேஜ். அதுதான் மெயின் ஐடியா. வாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன பேசேஜில் நம்ம we will start working on it. Okay, so இப்போ வாங்க படிக்கலாம். People often refer to taxes in terms of their being much too high. In reality, they are probably even higher than you think, because in addition to the federal income tax we are now studying, there are many other federal, state and local taxes, including sales taxes, inheritance taxes, state income taxes, personal property taxes, real estate taxes and others. These are just some of the most obvious ones. அப்படின்னு ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க.
இப்போ what is the main idea of this passage? என்ன சொல்ல வராரு இங்க author? Taxes are much too high. We pay more taxes than we may realize. Inheritance taxes and real estate taxes are unfair. Some taxes are hidden. So இதுல main idea அவர் என்ன சொல்ல வராரு? Taxes சிலது hidden-ஆ இருக்குன்னு சொல்றாரா, இல்ல taxes ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றாரா, இல்ல இந்த ரெண்டு taxes unfairனு சொல்ல வராரா? Correct. Naveen Balakrishnan and Sonika Niveda, we pay more taxes than we may realize. See, inheritance taxes and real estate taxes சொல்லிருக்காரு, ஆனா அது வந்து unfair அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லல. Okay, taxes are they are even high than you think. Taxes are high தான், ஆனால் than you think இருக்கிறதுனால ஏவை எலிமினேட் செஞ்சிடலாம். நிக்கா, யஷ்வந்த், சுனிகா, correct. So some taxes are hidden, அவர் எதுலையுமே சொல்லல. So B is the right answer for question number 1 to identify the main idea. இப்போ வாங்க second question பார்க்கலாம். Okay, the fact that electronic computers are now used for data processing has led the general public to believe that it is a mysterious, complicated science and that the computers are giant brains. Both of these ideas are false. A computer is basically just a high-speed adding machine that performs the functions it is told to. If the input data are varied even a little, the computer is unable to operate until it is programmed to accept the variations. So blah 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 போயிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? First sentence என்னன்னா last sentence ஆ? Okay, but first sentence இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. Okay, so அதை வச்சு அவர் என்ன சொல்ல வராரு? A computer is a high speed adding machine. It is a mysterious giant brain. It is impressive because of its high speed. It is superior to man in many ways. What is the main idea of the author talking about electronic computers? இப்போ புரியுதா? electronic computers பற்றி அவர் சொல்கிறத நம்ம எழுதக்கூடாது, அதை பற்றி அவர் என்ன நமக்கு டீச் பண்ணுறாரு. ஓகே, சோனிகா, யஷ்வந்த், மதுமிதா ஏ, நிக்காவும் ஏ. ஓகே, ஹை ஸ்பீட், நிவேதா ஆல்சோ ஏ. புரியுதா? வை அப்படின்னு பார்க்கலாமா? யூ ஆர் ஆல் ரைட். இட் இஸ் ஏனா இட் இஸ் அ மிஸ்டீரியஸ் ஜயண்ட் பிரெயினுங்கிறத ஐடியா இஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாரு அவர். கம்ப்யூட்டர் இஸ் அ மிஸ்டீரியஸ் ஜயண்ட் பிரெயின் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எலிமினேட் பி. இட் இஸ் இம்ப்ரெசிவ். The business it performs are impressive only because of the extremely high speed of manipulation, but most of these operations have been used for decades. So அதையும் அவர் மறுத்திருக்காரு. It is impressive because of high speed, but okay, most of these அப்படின்னு அதை மறுத்து இருக்கிறார். அதனால சியும் இல்லை. It is superior to man in many ways அப்படி சொல்லவே இல்லை. Because if the functions it is told to, who is going to tell the computer? Man. So he doesn't mean that unlike man, the computer performs repetitive calculations without getting tired or bored. So அவர் வந்து man வந்து superiorங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. So computer is superior to man இல்லை, அவர் மென்ஷன் பண்ணல. நமக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனால் ஆத்தருடைய மெயின் ஐடியா ஆஃப் ரைட்டிங் திஸ் பேசேஜ் புரியுதா? அந்த கோணத்தில், அந்த டைமென்ஷனில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து டோன். டோன் ஆஃப் த பேசேஜ். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம செஞ்சதே இல்லை. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஒன்று டீச் பண்ணதே இல்லை. அதுலேயும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கொஷின் வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேவா? நத்திங். டோன் அப்படின்னால் ஒரு ஆத்தர் எந்த ஒரு மனதுடன் அவர் சொல்கிறாரு, வருத்தத்தோடு சொல்கிறாரா, கோபத்தோடு சொல்கிறாரா, ஒரு ஜோக்காக சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறது தான் டோன்.
the author expresses it anxious. Anxiousனா ஒரு வருத்த ஒரு கோபத்துடன், excited ரொம்ப ஹாப்பியா, foolish அதை மட்டமாக அந்த டாப்பிக்கை அவர் மட்டமாக சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸ்மார்ட் அதை பற்றின பெனிஃபிட்ஸை சொல்லலாம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவர் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், டெரிபிள், விக்டிம்ஸ், சீரியஸ், அன்கிளியர், வேர்ஸ்ட், ஹார்டர், பேட், நிறையா வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் செய்கிறார். am I clear? அவர் என்ன மாதிரியான வேர்ட்ஸை நிறைய ரிப்பீட் பண்ணுறாருன்னு பார்க்கணும். மேம், yesterday's third shift had a question in reading comprehension regarding simple, complex, compound sentences. They gave a sentence from that passage. Sentence was a kind of concluding, ma'am. Okay, அது என்ன மாதிரின்னு கேட்டாங்களா? So phrases and clauses செய்யணும். Then simple, compound, complex. Okay. Okay, they gave from a, okay, we will do that. So நான் இந்த வார மேரத்தானில் நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஃபுல்லாக தரோவா பண்ணிடலாமா? So phrases and clauses, tone, main idea, அந்த மாதிரி செஞ்சிடலாமா? Question, simple or compound or complex? Yes. Okay, so கண்டிப்பாக நம்ம அதை இப்போ செஞ்சிடலாம். இந்த மேரத்தான்லேயே ஆர்சியில் நம்ம வேரியஸ் கொஸ்டின்ஸ், எஸ்பெஷலி டோன், மெயின் ஐடியா, இந்த ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் இப்படி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதில் நெகட்டிவ் நிறைய யூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் கிடையாது, நியூட்ரல் கிடையாது. ஓகே, அதே மாதிரி அவரோட ஆத்தருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? அப்செட்டாக இருக்காரா, அன்கேரிங்காக இருக்காரா, அம்யூஸ்டாக இருக்காரா? இதில் அப்செட். அதை வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். இட் லுக்ஸ் லைக் த சேம் பேட்டர்ன் ஃப்ரம் ஐஎல்ஸ். நோ 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 நவீன், ஐஎல்ஸில் கிராமரே கிடையாது. ஐஎல்ஸில் கிராமரே எடுக்க மாட்டாங்க. அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வெரி வெரி, அதுவும் அகாடமிக் ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து நிறைய கிராமர் கேட்குறாங்க. ஐஎல்ஸில் கிராமரே கிடையாது. ஐ மீன் அந்த ஆஸ் அ லாங்குவேஜ் அதில் கிராமர் இருக்குது, ஆனால் இவ்வளவு டிஃபிகல்ட்டான அட்வான்ஸ்டு கிராமர் கொஷின்ஸே இருக்காது ஐஎல்ஸில். we just look for basic correct grammar structure, that's all. அங்கே vocabulary ஹையாக இருக்கணும் அண்ட் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட். அந்த ரீடிங் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பேங்கிங் மாதிரி இருக்கும். அதுதான் டிஃபிகல்ட். அங்கே பாலாஜி பாலா டி அப்படின்னு இருக்காரு, சோனிகா டி. ஓகே, சோனிகா இன்ஃபர்மேட்டிவ், நிவேதா ஆல்சோ டி. ஸோ கமாண்டர் விஷ்ணு டி இஸ் ரைட், இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு? ரெஜிஸ்டர்ட் சைக்கிளிஸ்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க, கவரிங் ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி. இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் செய்யணும். ஒரு மேஜர் கிரெடிட் கார்டு செய்யணும். கால் திஸ் நம்பர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்யா யஷ்வந்த் கண்ணன் டி இஸ் ரைட், informative. You get information out of the passage. Why not others? இந்த vocabulary தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்கியூமெண்டேட்டிவ்னா அவர் டிபேட் மாதிரி தான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அது அந்த சைக்கிளிஸ்ட் ப்ரோக்ராம் பற்றி அவர் ஒப்பீனியன் கொடுத்துருந்தார்னா ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவாக கொடுத்துருக்கலாம். ஆர் சென்டிமெண்டல்ஸ், ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வச்சு கொடுத்துருந்தால் அது சென்டிமெண்டல். ஐடியலிஸ்டிக் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹை, இந்த மாதிரி சைக்கிள் ப்ரோக்ராமை போல உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி போட்டிருந்தாருன்னா அது ஐடியலிஸ்டிக். ஓகே, காஸ்டிக் அப்படின்னா ஹார்ஷ், கிரிட்டிக்கல், சர்காஸ்டிக். அதாவது இதெல்லாம் என்ன ப்ரோக்ராம்
இதெல்லாம் மனுஷன் செய்து டைமை வேஸ்ட் செய்வானா அப்படின்னு அவர் இதையே கொடுத்துருந்தாருன்னா காஸ்டிக். இந்த மாதிரி நம்ம மேரத்தானில் செய்யலாமா? ஒரே பேசேஜ் இப்போ நான் 5 ஆப்ஷன் எடுத்திருக்கேன்ல, ஸோ இந்த 5 ஆப்ஷன்லேயும் வர மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி செய்யலாமா? ஒரே பேசேஜை ஒரு ஆத்தர் ஆர்குமெண்டேட்டிவாக கொடுக்கலாம், சென்டிமெண்டலாக கொடுக்கலாம், ஐடியலிஸ்டிக்காக கொடுக்கலாம், இன்ஃபர்மேட்டிவ். இன்றைக்கி ஆக்சுவலாக பியர்சனில் எனக்கு எங்களுடைய இஷ்யூவே இப்போ அதுதான். ஓகே, ஸோ நாங்கள் பியர்சனுக்கு புக்கு எழுதி கொடுத்துட்ருக்கோம். அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட். ஒரு 3 பேசேஜ் மெமரி பேஸ்டு கொஷின். மெமரி பேஸ்டுனா எப்படிப்பா பிளகியரிசம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா, இல்லை மேம் பிளகியரிசம் இல்லாமல் செய்யுங்க நாங்கள். பிறகு அது எங்கெங்கேயோ போயிட்டு அவங்க சொன்னதே அதுதான். மேம் ஒரே நான் கேட்டேன், இப்போ ஒரே இன்ஃபர்மேஷன் தானே இருக்கும், அது எப்படி அது நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா, அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம் மேம் ஒரு பேப்பரில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, அவங்களுக்கு டோனுன்னு சொல்ல தெரியல, இன்னொரு பேப்பரில் இன்னொரு மாதிரி கொடுப்பாங்களே, எனக்கு அந்த மாதிரி மாற்றி கொடுங்க. ஸோ தட் இஸ் வாட் difference between affirmative descriptive. We will do that. Example passage எடுத்துட்டு வர நிவேதா. ஓகே, சோனிகா, நவீன் பாலகிருஷ்ணன், மதுமிதா எல்லாரும் நாஸ்டால்ஜிக் சொல்லியிருக்காங்க. ஸோ affirmative descriptive, எஸ் இது வந்து இன்ஃபர்மேட்டிவ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஓகே, ஆர்சி affirmative descriptive, affirmative versus descriptive. ஓகே, நான் அதை சொல்கிறேன், இப்போ ஓரலாக சொல்கிறேன். எஸ் யஷ்வந்த், பாலாஜி, கமாண்டர் விஷ்ணு, எவ்ரிதிங் நாஸ்டால்ஜிக். ஓகே, longing for the past with emotional feelings, அதுதான் நாஸ்டால்ஜிக். பைட்டிங் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் செய்கிறது. irreverent, reverentனா ரெஸ்பெக்ட், irreverentனா lacking respect. cynical, குத்தலா பேசுகிறோம்ல, அதுதான் cynical. believing people are selfish and commenting, finding fault, அதுதான் cynical. satirical, satirical வந்து நம்ம தமிழுடைய வஞ்ச புகழ்ச்சி அணி, புகழற மாதிரி நம்ம இகழறோம் இல்லையா, அதுதான் satirical or irony. Is that clear? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு let me tell you affirmativeக்கும் descriptiveக்கும் difference. affirmativeனா பாசிட்டிவாக இதுதான் கரெக்ட், இதை இப்படி செய்ய வேண்டும் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா அது affirmative. descriptive அப்படின்னா இப்போ இதை பாருங்கள், இது வந்து இப்போ எவ்வளோ டிஸ்கிரைப் இதையே இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணான்னு வச்சுக்கோங்க. on hot, that was a hot summer night, the family drove in a luxury car. ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, 5 மெம்பரா 6 மெம்பரா அப்படின்னு. அந்த லோக்கல் ஐஸ்கிரீம் ஸ்டாண்ட் அதில் எப்படி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றையும் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ today we saw 2 main idea and 2 tone based questions. ஸோ was it helpful? ஏன்னா நீங்கள் நிறைய கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு மேரத்தானில் மெயின் ஐடியா, டோன், அதில் நான் எப்படி கொண்டு வரேன்னா, ஒரே பேசேஜை ஒரு 4-5 டோனாக இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கணும். இஸ் தட் கிளியர்? ஸோ we will do that. Then tone of the passage அப்படி பண்ணிடலாம். மெயின் ஐடியா ஒரே மாதிரி தான் இருக்கும். Then யஷ்வந்த், சோனிகா சி, சச்சின் குமார் பி. பி அண்ட் சில ஓகே. ஸோ அதுதான் ஐ நியூ, அந்த பியில் வந்து நீங்கள் எல்லாரும் மாட்டுவீங்கன்னு. சி தான் ஆன்சர். ஏன்னு பார்க்கலாம். கேவ் அப் தான் இருக்கும். கேவ் போத் ஆர் கரெக்ட். சச்சின் குமார், அதான் நான் வரேன், கரெக்ட். ஓகே, கேவ் அப்னால் குவிட். ஓகே, கேவ் அப்னா அதை அவர் விட்டுடுறாரு.
gave in அப்படினால் surrendered, succumbed. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வரும். சச்சின் குமார் சொல்கிற மாதிரி ரெண்டு வரும். ஆனால் இதை இங்கே பாருங்க, அந்த ஆன் வரக்கூடாது. He finally gave up the temptation இருக்கலாம். அங்கே ஆன் இருக்கிறதுனால you can't use be. Am I clear? He finally gave up the temptation. அவருக்கு அந்த சாப்பிடக்கூடிய அந்த டெம்டேஷனை அவர் விட்டுட்டாரு, விட்டு விலகிட்டாரு. He gave in அப்படின்னா அந்த இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, அந்த டெம்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து he started eating the cake. The questions were to find appropriate synonym or antonym. அதான் vocabulary based question இருக்கும், global questions இருக்கும், and detailed about the passage question. 3 type of question நாங்கள் கேட்போம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில். கண்டிப்பாக 1 or 2 vocabulary, 1 or 2 this global question, 1 or 2 detailed question. Is it clear? All the 3 types இருக்கும். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இட் இஸ் நாட் அந்த ஒரு ஆன்னால நம்ம பிஏ எலிமினேட் செய்கிறோம். And the concepts like which is not being mentioned in the paragraph. ஆமாம், which are false, அதுதான் நான் சொல்கிறேன். டீட்டெயில்டு கொஸ்டின், அதாவது அந்த பேசேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. See, out of these, which sentences are not, which sentence is false to the paragraph, which is true to the paragraph னு கேட்பாங்க. அதாவது எஸ்எஸ்சியில் இதுவரையில் டைரக்ட் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க, பேங்கிங்கில் தான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது எஸ்எஸ்சிலையும் இதை டிஃபிகல்ட்டாக பண்ணியிருக்காங்க. This takes too long. See, that is what I tell you. First நீங்கள் வந்துட்டு vocabulary question எடுத்துடணும், இந்த global question நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துடணும். இதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. டைம் இருந்தால் இந்த 1 or 2 questions அட்டென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, அரவிந்த், மதுமிதா, யஷ்வந்த், நிவேதா 2B. Commander Vishnu, how to find phrasal verbs? தனியாக இதுக்குன்னு ப்ராக்டிஸ் செய்யணும் கமாண்டர் விஷ்ணு. ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு நம்ம ப்ராக்டிஸ் தான் செய்யணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். இதில் நம்ம நிறைய தப்பு செய்வோம். இப்போ நான் 5 கொஸ்டின் கொடுக்குறேன்னா 5ல் நம்ம 4 தப்பு கூட ஆகும். இது என்ன செய்யணும்னா 2 or 3 days கழிச்சு, ஓகே, the manager was forced to dash the decision after public outrage. What do you mean by outrage? Outrage அப்படின்னா anger. அப்போ அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க? அவருடைய டெசிஷனை பின்வாங்க சொல்வார். பேக் டவுன். ஓகே, admit defeat or give up a claim. பேக் ஆஃப் அப்படின்னா மூவ் அவே ஆர் ஸ்டாப். அதாவது ஒரு வெஹிக்கிளை நீங்கள் பின்னால் எடுக்கிறீங்க இல்லையா, அதை பேக் ஆஃப்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் பின்னடைவதை நம்ம பேக் ஆஃப்னு சொல்லலாம். பேக் அவுட், பேக் ஆஃப் அப்படின்னா யூ மூவ் அவே ஃப்ரம் த அக்ரெசிவ் ஆர்கியூமெண்ட். ஓகே, எல்லாமே ரொம்ப 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 க்ளோஸ். இதே இப்போது ஒரு 3-4 days கழிச்சு, ஓகே, இது வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங்னு படித்தாலும் எங்கே யூஸ் பண்ணணும் தெரியணும்னு இல்லை மேம். கண்டிப்பாக பாலாஜி, அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஓகே, அது நம்மளோட லாங்குவேஜ் கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எப்படி தெரியும்? ஒரு மொழி, நீங்கள் இதுவரையில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதா? அந்த மீனிங் மட்டும் படிக்கிறது, நம்ம ஸ்கூல் டேஸில் என்ன படிக்க வச்சுருக்காங்க, மீனிங்கை மட்டும் படிக்க வச்சு அதில் டெஸ்ட் எழுதுவோம், நம்ம பாஸ் பண்ணிவிட்டு வெளில வருவோம். அது சப்ஜெக்ட். ஆனால் அதை எந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அது லாங்குவேஜ். ஸோ திஸ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இப்போ நீங்கள் இது ஒர்க் பண்ணுறீங்களே 5 ஃப்ரேசல் வேர்பில் 4 தப்புன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு இதையே நீங்கள் செஞ்சு பாருங்க. அங்கேயும் 5 on 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 5ல் ஒரு 3 கரெக்டாக எடுப்பீங்க. ஒரு 10 days 15 டேஸ் கழிச்சு திரும்ப அதே சென்டென்ஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் நிறைய ரிப்பீட் பண்ணுங்க. ஆப்டிடியூட் ரீசனிங்கில் புது புது ப்ராப்ளம்ஸ் போங்க. இங்கிலீஷில் ரிப்பெட்டிஷன், செஞ்சதையே நம்ம எவ்வளோ தப்பு செய்கிறோமோ அதை வந்து ரிப்பீட் பண்ணணும். நிவேதா, மதுமிதா, அரவிந்த், மோகன், சோனிகா. Sonika says D, toying with is right. She has been toying with the idea. Toying with the idea, not very serious. Taking something very lightly. Okay? Toying with. Okay? Because she has been னு போய் போட்டுட்டாங்க. So she has been அப்படின்னு சொன்னா take on வராது. accepting a challenge வராது. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கா, அவ்வளோதான். அந்த has been அந்த டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு she is taking it lightly. am I clear? ஸோ இது வந்து அந்தந்த சென்டென்ஸை பார்த்து, இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. not only you, even I can't remember. ஸோ ஆஃப்டர் ஒரு 5 days இதை திரும்ப செய்யுங்க. ஓகே, ஒரு 3 times 4 times இந்த ஃப்ரேசல் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியும். am I clear? and being a foreign language we are not going to use it on a day-to-day basis. அதனால தான் நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பாருங்கன்னு சொல்கிறேன். yesterday we all learned a new word, right? நான் ஒரு வேர்டு எனக்கு கூட புதுசுன்னு சொன்ன தெரியுமா? does anyone remember? 4th one, E option. Sonika, Divya Prabha, Abhinesh, Naveen, Niveda, Yashwant, Arvind, Balaji, Ajay Chandru, Balaji. Take back. ஸோ இது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நம்ம இந்த டேக் பேக் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். Okay, does anyone remember the word yesterday we learnt and I told required? Okay, what is the meaning, Madhumita? Required or the meaning? Required, correct Niveda. அதோட meaning ஞாபகம் இருக்கா? Yes, Abhinesh. ஒரு நியூ வேர்ட் பார்த்தோம் இல்லையா, required. ஸோ அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த requiredோட மீனிங் ஓகே, லேட்டர் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். இதை நான் ஏன் கேட்குறேன் சொல்லுங்க. I am repeating so many times. I told you, no, that is a new word for me also. Okay, so I will use it in the sessions at least for 3 days. Wherever a session required returning back illa, returning back e sollakudadu, returning adu illa, required meaning returning illa. I'll tell you. Would have passed is right. Niveda, Balaji, Sonika, Yashwant, Arvind, Mohan would have passed. ஸோ கண்டிஷனல் க்ளாஸஸில் இங்கே பர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் பர்ஃபெக்ட் வச்சுக்கோங்க. கமாண்டர் விஷ்ணு, கரெக்ட். ஓகே, ரிக்வயர்ட் ரிட்டர்னிங்னு சொல்கிற மாதிரி ஷோயிங் த கைண்ட்னஸ், ஒருத்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்லதை நம்ம ரிட்டர்ன் செய்கிறோம். ஷோயிங் பேக் அ ஃபேவர், நமக்கு ஒரு ஃபேவர் இல்லைனா ஒரு கைண்ட்னஸ் யாராலும் செஞ்சாங்கன்னா அதை திரும்ப கொடுப்பது ரிக்வயர்ட். Is that clear? நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்? Then only that will get into my memory. இல்லை நான் ஒரு 4 or 5 days விட்டுட்டேன்னா ஆமாம் எங்கேயோ படித்தேன், ரிக்வைட்ரி எப்போ பார்த்தேன் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி மேம் ஃப்ரேசல் வேர்ப் படிக்கிறது? இதுதான். We have to use it. I have the chance of meeting more people in English sessions. I am using it. Okay, giving back good or bad, correct Sachin? Bad கிடையாது,
giving back, show a favor for kindness. Okay va? எல்லாருமே C. If I were you, I would not take that job. Correct. Sachin, Balaji, Commander, Vishnu, Yashwant, Aravind, Sonika, Niveda. Okay? If I were. Third, he would have been on time if. அப்படியே அதோட ரிவர்ஸ். இங்கே would have perfectல கொடுத்துருக்காங்க. அப்போ ifக்கு பிறகு என்ன வரும்? அஜய் குமார் சி வந்து எந்த கொஸ்டின் போடுங்க? செகண்டுக்கா தேர்டுக்கான? ஓகே, லீவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. திவ்யா பிரபா இ கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் நிவேதா, சச்சின், பாலாஜி, கமாண்டர் விஷ்ணு, had left அப்படின்னு கமாண்டர் விஷ்ணு. கூகுள்ல எல்லாத்தையுமே கூகுள் வச்சு பண்ணாதீங்க. had left is right. ஓகே, தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி. ஏன்னா இங்க பெர்ஃபெக்ட் இருக்கும்போது இங்க பெர்ஃபெக்ட் அண்ட் இங்கேயும் would have இருந்து இங்கேயும் would have வராது. இஸ் இட் கிளியர்? எப்போவுமே நீங்கள் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், மெரியம் வெப்ஸ்டர் அதில் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? கூகுள் சாட் ஜிபிடி எல்லாம் நிறைய தப்பு செய்வது. அதான் நான் சொன்னேன், அந்த பியர்சனுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து சிலதெல்லாம் சாட் ஜிபிடியில் கேட்பாங்க. அது அதாவது அவங்க தான் சொல்லுவாங்க, மேம் எங்களுக்கே புரியும், எங்களுக்கே இது தப்புன்னு தெரியும், ஆனால் சாட் ஜிபிடி அதை சொல்லுது மேம் அப்படிம்பாங்க. அவங்க அதோட சண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. யூ ஃபூல், ப்ளீஸ் கிவ் மீ த கரெக்ட் ஆன்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சாட் ஜிபிடி, கூகுள்லாம் நாட் ஆல்வேஸ் ரிலையபிள். 80% ரைட், ஒரு 20% எரர்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன், இஃப் ஷீ டேஷ் ஷீ வுட். இங்கே பாஸ்ட் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வில் இருக்கு. ஸோ இஃப் ஷீ வேர் past tense, a little more confident, she would easily win the competition. Next, if they had. So if க்கு பிறகு had இருந்தா, perfect இருந்தா, அந்த சைட்லயும் perfect தான் வரும். சிம்பிள் கான்செப்ட். பாலாஜி பி கொடுத்துருக்காரு. திவ்யா பிரபா சி, பாலாஜி பி தான். நிவேதா பி, சச்சின் குமார் would have caught, கமாண்டர் விஷ்ணு, யஷ்வந்த் கண்ணன் பி. கரெக்ட். ஸோ இங்கே இஃப்க்கு பிறகு ஹேட் இருந்துச்சுன்னா இங்கே would have. அரவிந்த் மோகன். வெரி வெரி சிம்பிள். கண்டிப்பாக கண்டிஷனல் கிளாஸ் வரும். ஓகேவா? கண்டிஷனல் கிளாஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது மாஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சுவலாக இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் தான் இது வரையில் எஸ்எஸ்சிலேயோ இல்லைன்னா பேங்கிங்கில் வரல. டிஎன்பிஎஸ்சியில் தான் வரும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் தான் வரும். இது ரெண்டெல்லாம் வந்ததே இல்லை. இப்போ அதையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம ஆர்சி அலாங் வித் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்ம ஒரு மேரத்தானில் செஞ்சிடலாம். ஓகே ஓகே, இதை படிக்கலாமா? Every minute the equivalent of one garbage truck's worth of plastic is dumped into our ocean. Plastic pollution is a global problem. Approximately 7 billion of the 9.2 billion metric tons of plastic produced from 1950 to 2017 became plastic waste, ending up in landfills or being dumped. Plastic pollution can alter habitats and natural processes, reducing ecosystems' ability to adapt to climate change,
directly affecting millions of people's livelihoods, food production capabilities, and social well-being. UNEP's body of work demonstrates that the problem of plastic pollution doesn't exist in a vacuum. The environmental, social, economic, and health risks of plastics need to be assessed alongside other environmental stressors like climate change, ecosystem degradation, and resource use. What is the main idea of this passage? எதை பற்றி அவர் என்ன டீச் பண்ண விரும்புகிறாரு? ஹெல்த்தை பற்றியா, climate change பற்றியா, plastic production from 1950 to 2017 பற்றியா? What is the main idea of the author? பாருங்க, இதுலயும் அதனால தான் இந்த ஆர்சி எடுத்துட்டு வந்தேன். Which of the following is the best description of the tone of the passage? பிளாஸ்டிக் பத்தி பேசுறாரா, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் பத்தி பேசுறாரா, இதுல அஜய் குமார் பீன் சொல்லியிருக்காரு. அதர்ஸ், டோன் ஆஃப் த பேசேஜ் இன்ஃபர்மேட்டிவ், பேட்ரனைசிங், பாப்புலிஸ்ட், லாடேட்டரி. இதுக்கு மீனிங் தெரியுதா? See, ரொம்ப simple. I'll tell you. No, Sonika says informative. That is right. See, இந்த மாதிரி statistics கொடுத்தாலே அது informative. Using it. Harish Kumar, Yashwant Kannan, Sachin, Abhinesh. Okay. Yashwant, Harish, Niveda, Abhinesh, Sonika ये கொடுத்திருக்கீங்க. இன்ஃபர்மேட்டிவ். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தால் அது இன்ஃபர்மேட்டிவ். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? பிளாஸ்டிக்கை பற்றியா, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் பற்றியா? பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன். Okay, so what is the main idea of the passage here? Plastic pollution is the main idea. அவர் எதை பற்றி நம்மளுக்கு என்லைட்டன் பண்ண பார்க்குறாரு? இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண, அது ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு வேர்டு தான். ஆனால் பிளாஸ்டிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் பொல்யூஷனுங்கிறத நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் கால்ட், இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ். புரியுதா? இது நம்ம செய்ய தான் வரும். அகெயின் ஓவர் நைட் ஒரு ரீசனிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் கற்ற உடனே எல்லா ப்ராப்ளம் உங்களால் போட முடியுதா? யூ ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 20 or 25 ப்ராப்ளம்ஸ் ஆன் தட் ஹெட்டிங், ரைட், ஆன் தட் டாபிக். அந்த மாதிரி இப்போ தான் நம்ம கற்றுட்ருக்கோம் எப்படி வந்து ஒரு மெயின் ஐடியா எடுக்கிறதுன்னு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு 10-15 பேசேஜ் செஞ்சால் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், vocabulary பேஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஒரு குளோபல் கொஸ்டின், ஒரு vocabulary கொஸ்டின், ஒரு டீட்டெயில்டு கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். சீஸ், எக்ஸிஸ்ட்னால் இருப்பது, சீஸ்னால் இல்லை, ஸ்டாப். ஓகே, ஸோ டசன்ட் எக்ஸிஸ்ட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீஸ், இருப்பது, இல்லாதது. Which of the following represents the structure of the passage? பாருங்க, இன்னொரு கொஸ்டின் இப்போ நியூவா. இது வந்து நாங்கள் பேராகிராஃப் ரைட்டிங்கில் நாங்கள் கொடுப்போம். How to write a passage, sequential passage, time order passage, definition passage, narrative passage, descriptive passage, cause effect passage-னு நாங்கள் ரைட்டிங்கில் செஞ்சுருக்கோம். இதுவரையில் நான் கொஸ்டின்ஸில் நான் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. Which of the following represents the structure of the passage? Harish Kumar says cause effect. Okay, Sonika, Niveda, Ajay, Balaji, Yashwan, Madhubita,
Abhinesh, Commander, Vishnu, Ajay Kumar, yes, cause effect. அதாவது பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் இவ்வளோ செய்யும் பொழுது இதனால் உண்டான விளைவு அப்படின்னு காஸ் எஃபெக்ட் பேசேஜ். அதே வந்து சீக்வன்ஸ்னா இது செய்ததற்கு பிறகு இது செய்ததற்கு பிறகு இது அப்படின்னு சொன்னால் அது சீக்வன்ஸ். டைம் ஆர்டர் 1950 எப்படி இருந்துச்சு, 1980 எப்படி இருந்துச்சு, 2000 எப்படி இருந்துச்சுன்னு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டைம் ஆர்டர். ஓகேவா? Which of the following most accurately states the main idea of the passage? நான் ஃபஸ்ட்டே இந்த கொஷின் கேட்டுட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம டோன் அண்ட் மெயின் ஐடியா பார்த்ததுனால ஃபஸ்ட்டே நான் அதை கேட்டுட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், விஜய் ராகுல் சாருக்கு 6 to 7 கிளாஸ் இருக்கான். ஆக்சுவலாக இன்றைக்கே மாற்றிக்க சொன்னார். பட் ஐ செட் ஐ ஹவ் நாட் இன்ஃபார்ம் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் வந்து 5 to 6 எடுக்கிறாராம். என்ன வந்து 6 to 7 எடுக்க சொல்கிறாங்க. 6 to 7 ஆமாம், 6 to 7. ஃபோர்த் ஒன் பி. நம்ம இதை ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் கூட ஏன் கிடையாது அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. புரியுதா? யூசேஜ் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்க்கணும். எது நிறைய பண்ணியிருக்காங்களோ அதுதான் மெயின் ஐடியா. செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் டுமாரோ ஐ திங்க் விஜய் ராகுல் சார் வந்து 5 to 6. என்னோடது we are just swapping 6 to 7. இல்லைனா 3 to 4 ஓகேவா? இல்லைனா அவங்க 3 to 4 எடுக்க சொல்கிறாங்க, which I thought would be inconvenient for many. Antonym of the given word: Balaji, Harish Kumar, Ajay Chandru, Niveda, Sonika, Commander Vishnu, Yashwant Kannan, Abhinesh. Correct. Alter means change. So preserve means no change. Yashwant 3 to 4 okay ma'am. Sachin, others? Yes ma'am, 3 to 4 okay. Madhumita 6 to 7. இருங்க, 6 to 7 எவ்வளோ வருது? 3 to 4 ரெண்டு வந்திருக்கு. 6 to 7 ரெண்டு டை. One more 6 to 7 பார்க்கலாம். Okay, Ajay Kumar 6 to 7. Okay, I'll just எந்த டைம்னாலும் ஓகே மேம், கிளாஸ்க்கு வந்தால் மட்டும் போதும். ஓகே, 6 to 7. ஓகே ஓகே ஓகேவா? அப்போ அது ஜஸ்ட் எங்களுடைய டைமை மட்டும் மாத்திரம். ஓகே, 5 to 6 அவர் எடுப்பார். அவருடைய செஷனான 6 to 7 நான் எடுத்துடுறேன். ஓகேவா? ஏன்னா 3 to 4னா நான் இன்கேஸ் பிவி எல்லாம் போனேன்னா அப்போ அன்றைக்கி கட் ஆகிடும். அதனால் 6 to 7 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேவா? The documents were signed by the manager. Where? Okay, so were signed. Passive. The manager signed the documents. D. Correct. Harish Kumar, Commander Vishnu, Yashwant Kannan, Niveda, Sonika, Balaji, எல்லாருமே D. Sachin Kumar. Thank you Niveda. We will do, ஏன்னா உங்களுக்கு அதே டைம் இருக்கும். 5 to 6 விஜய் ராகுல், 6 to 7 என்னோடது. I think 7 ஏதோ மேத்ஸ் இல்லையா? The cake was being eaten by the children. 1D is right. Ajay Kumar, Sachin Kumar. Being eaten. Being was being. அப்போ இந்த being eaten வந்து eatingனு மாறணும். ஓகேவா? இந்த eatோட இந்த ing ஆட் பண்ணுறோம். ஸோ இது அண்ட் பிஏ எலிமினேட் பண்ணிடுங்க.
Okay, being eaten அப்படினா you need to get eating. The children were eating. இங்க was past tense இருக்கிறதுனால were past tense is right. இங்க the r is eliminated. ஓகேவா? புரியுதா எப்படி eliminate செய்றோம்னு? Go with elimination. Next, the letter has been posted by her. Has been posted. So has இந்த பீனை மட்டும் எடுத்துடுறோம் அவ்வளோதான். இந்த her முன்னாடி கொண்டு வாங்க she. So she has posted the letter. Perfect tense ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த பீனை எடுத்துடணும். அப்படி பாசிவ்னா பீனை இன்க்ளூட் பண்ணணும் அவ்வளோதான். மற்றபடி அந்த v3 எல்லாம் அப்படியே இருக்கும். Is it clear? Has been postedல நான் அந்த been posted been மட்டும் எடுக்கிறோம். அந்த has have sometimes மாறும். Okay, based on the subject. Correct. Harish Kumar, Sonika, correct. Next. Madhumita C. ரொம்ப ரொம்ப ஈஸி. Will be completed. இந்த be எடுத்துறோம். And modal verb willக்கு பிறகு d வராது. Will complete. புரியுதா? நீங்க ஒவ்வொன்றா நீங்க படிக்க தேவையே இல்லை. இதை இங்கேயே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். Fourth one E. So again active passive குறைஞ்சது 3-4 question வரும். Direct indirect குறைஞ்சது 3-4 வரும். Okay, so இது conditional clause ஒன்று வரும். So please be very clear. Fifth, the thief had been caught by the police. Had been caught. இப்போதான் பார்த்தோம் இல்லையா? So அந்த been எடுத்துருங்க. Had caught the police. ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு had caught வேணும். ஒரே ஒன்று தான் இருக்கு. Correct. Okay, the police had caught. இப்போ வாங்க idioms. ஏன்னா நம்ம இன்னைக்கு idioms ஏன்னா நம்ம vocabulary பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து என்ன செய்வோம்னா black book vocabulary of 15 new words. இதே மாதிரி phrasal verbs, idioms, one word substitution, synonyms, antonyms இதெல்லாம் பார்த்துட்டு we will do the 3-in-1. Is that clear? So every day நமக்கு ஏதான ஒரு நியூ லேர்னிங் இருந்துட்டே இருக்கணும் இந்த செஷன்ல. He always manages to get what he wants. He has a way of pulling strings. Controlling things secretly is right. புரியுதா? Pulling strings na playing a musical instrument illa, creating problem illa, controlling things secretly. Okay, so again phrasal verb மாதிரி idioms நம்ம வந்துட்டு we need to get exposed. நமக்கு அது foreign languageனால நமக்கு அதோட exposure கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம அதை ரிப்பீட் செய்யணும். vocabulary மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. vocabulary and comprehension ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, அதே கிராமர்ல எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் ரிப்பீட் செய்யக்கூடாது. இதெல்லாம் புது புது எக்ஸசைஸ் செய்யணும். am I clear? strategy. பொம்மலாட்டம். correct. நிக்கா correct. பொம்மலாட்டம், how do you pull the strings? It is not done openly, right? It is done secretly, hidden. That is called pulling strings. Okay, 2C. Sonika, Niveda, Harish, Madhumita, Nika, Commander Vishnu, Yashwant, Kannan. Correct.
taken aback, surprised. சில இந்த மாதிரியானது நம்ம அப்படியே ஈக்குவலண்டா இருக்கும். Don't trust him, he is just a fair weather friend. So இந்த don't trust him வச்சு நீங்க ஈஸியா நீங்க எடுத்துடலாம். Don't trust him னு சொல்லிட்டோம். அப்போ he is always honest னு வரவே வராது. Common sense எடுத்துடலாம். நெக்ஸ்ட் Sonika says C. Sachin Kumar, Niveda, only in good times. Madhumita, Nika, Yashwant, correct. So அதனால தான் don't trust him. இதுதான் நமக்கு வந்து இங்கே clue word. Okay. So he helps only in good times. நமக்கே ஹெல்ப் தேவையில்லை. ஒரு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் ரீல் பார்த்தேன். வாட்ஸ்அப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. ஓகே, அதில் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் சொல்கிற மாதிரி நமக்கே 4 பேர் வந்து மோட்டிவேட் செய்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம வந்து 4 பேருக்கு வந்து மோட்டிவேட் செய்கிற இதில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரீல்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருந்துச்சு, ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த மாதிரி குட் டைம்ஸில் நம்மளே 4 பேருக்கு ஹெல்ப் செய்யலாம். இதில் என்ன இவங்க என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுறது? In hot water means in trouble. Correct. In hot water. Okay. ஸோ நிறைய பேருக்கு ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக சூதிங்காக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ரியலாக சில பேருக்கு ஹாட் வாட்டர் அப்படின்னாலே சேட் ட்ரூத். கரெக்ட் யஷ்வந்த். நெக்ஸ்ட், we need to cut corners to finish the project on time. What does cut corners mean? Increase the budget, work from home, do something in the easiest or cheapest way, finish early with quality, save time by avoiding roads. சோனிகா, சச்சின் குமார் சி சொல்லியிருக்காங்க. கமாண்டர் விஷ்ணுவோ, நிவேதா, யஷ்வந்த் கண்ணன், நிகா, கரெக்ட். ஆக்சுவலாக இதுதான் மீனிங்கு. ஓகே, கட் கார்னர்ஸ் அது வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா அவாய்ட் காம்ப்ளிகேட்டட் ரோட் டு சேவ் டைம்ங்கிறதுக்கு வந்தது. கட் கார்னர்ஸ் அப்படின்னாலே டூ சம்திங் இன் அ சீப்பஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறது தான் கட் கார்னர்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபயர் நம்ம போடலாம், எதெல்லாம் நியூவாக கற்றுட்டீங்க? இன்றைக்கி நம்மளுடைய டேக் அவே என்ன? மெயின் ஐடியா அண்ட் டோன் ஆஃப் த பேசேஜ் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சா? கொஞ்சம் வந்துதா? அண்ட் சாரி, நான் இன்னைக்கு பிடிஎஃப் நான் டெலிகிராமில் போட சொல்லிடுறேன் விஜய் ராகுல் சார்கிட்ட. From tomorrow we will meet at 6 o'clock after his class. After Vijay Rahul's class we will meet. Okay. So இன்னைக்கு take away main idea of the and tone of the passage useful இருந்துச்சா? எல்லாமே தான் மேம். தேங்க்யூ யஷ்வந்த். ஃபயர். எஸ் மேம். சோனிகா, நிவேதா, கமாண்டர் விஷ்ணு கொஞ்சம் வந்துச்சு மேம். எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். ஓகே, ஸோ tomorrow we will discuss 15 to 20 new words from Black Book Vocabulary. Okay, along with the PYQ of 3-in-1 vocabulary, grammar and comprehension. Okay va, நாளைக்கு mostly para jumbles செய்யலாம். Okay, yeah, thank you all. Meet you tomorrow at 6 o'clock. So விஜய் ராகுல் சாருக்கு முடிச்சுட்டு உடனே ஓடிடாதீங்க, வாங்க. Okay.